ரிக்வேதம் படி அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது. மகா யஜ்யம், அதாவது ஒரு பெரிய யாகம் ஒன்று இருக்குது. அந்த யாகத்தில் பிரஜாபதி ஆகிய புருஷன் பலியாவார்னு போட்டிருக்கு. அப்போ அந்த பிரஜாபதி யார் அப்படின்னா, நீ கதாபனிஷத்தில் நிசிகேதன் கதைப்படி அப்படின்னார். இப்போ நிசிகேதன் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறு பையன், அவங்க அப்பா வந்து ஒரு பிராமணர், வஜஸ்ரவாஜா என்று அவருக்கு பேர். அவர் ஒரு நாள் மனவிரக்தி அடைந்து மனைவி இறந்துட்டதுனால தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் ஒவ்வொரு கடவுளுக்கும் அர்ப்பணம் பண்ணுறார். அப்போ இந்த பையன் உதவி செய்கிறான் அப்பா பூஜைக்கு. இவர் ஒவ்வொரு சாமியாக கூப்பிட்டு இந்த சொத்தை உனக்கு கொடுக்குறேன், இந்த சொத்தை உனக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லும்போது இந்த பையன் நிசிகேதன் கேட்குறான், அப்பா நானும் உங்கள் சொத்து தானே, என்ன எந்த தெய்வத்துக்கு கொடுப்பீங்கன்னு கேட்குறான். அவர் பாட்டுக்கு பூஜை பண்ணார், நடுவில் என்ன யார் கொடுப்பீங்க என்ன யார் கொடுப்பீங்கன்னு நச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அந்த தகப்பனார் கோபத்தில் உன்னை யமனுக்கு கொடுப்பண்டா அப்படின்ட்டார். யமனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னவொன்னே இந்த பையன் செத்து போயிட்டான். யமலோகத்துக்கு போகிறான். யமலோகத்தில் போனால் அங்கே யமன் இல்லை, அவர் வேறு விஷயமா வெளியே போயிருக்கிறார். இப்போ 3 நாள் காத்திருக்கிறான். யமன் 3 நாள் கழித்து திரும்பி வந்து பார்த்துட்டு, நிசிகேதா உன்னை நான் 3 நாள் காக்க வச்சுட்டேன், அது என் தப்பு தான், இப்போ வந்து உனக்கு 3 வரம் தர்றேன், அதுக்கு பதிலாக 3 வரம் கேளு அப்படின்றார். அப்போது நிசிகேதன் கேட்குறான், என் தகப்பனாருக்கு மனைவி இல்லை, நானும் இல்லை, அவர் தனியாக கஷ்டப்படுவார், அவர் கஷ்டமில்லாமல் வாழணும், அதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னார். யமன் சொல்கிறான், நான் உங்கள் அப்பா கஷ்டமில்லாமல் வாழ நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். 2வது வரம் கேளு அப்படின்னார். பிரஜாபதி பலியினால் பாவங்கள் நிவர்த்தி ஆகணும் ரிக்வேதம் சொல்கிறதாக எங்கள் குரு சொன்னார், அந்த பிரஜாபதி பலியை பற்றி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ட்டு நிசிகேதன் கேட்குறான். அப்போ யமன் சொல்கிறாரு, பிரஜாபதி வந்து ஒரு கன்னியின் இடத்துல பிறப்பார், குமாரி கர்ப்ப சம்பவன் அதுக்கு பேர். அவர் வந்து நிஷ்கலங்க புருஷன், ஒரு பாவம் இல்லாத ஒரு பரிசுத்தர். அவர் தலையில் பலுசு என்ற காட்டு முள்சூடி சுற்றி வைக்கப்பட்டிருக்கோம். அவர் மௌனமாக இருப்பார், துன்பங்களை சகிக்கிறவர். அவர் உடம்புலேருந்து ரத்தம் வடியும், அவர் ஒரு கம்பத்தில் கட்டியிருப்பாங்க. அவர் தன்னுடைய உயிரை தானே விட்டுடுவார். ஆனால் அவர் சாகலை, திருப்பி உயிரோட வந்துடுறாரு. அவர் தான் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய மகா யஜ்ஞ புருஷன். இவரால் இல்லாமல் நமக்கு வேறு வழி இல்லை, அந்நியபந்த அயனாய வித்தியதேன்னு அந்த ஸ்லோகம் முடியுதுரா அப்படின்ட்டு அந்த யம தர்மராஜா சொல்கிறார். சரி 3வது வரம் கேளு அப்படின்ட்டார். அப்போது நிசிகேதன் சொல்கிறார், ரிக்வேதத்தில் பரலோகத்துக்கு போனால் அங்கே பசி இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கலான்ட்டு சொல்லியிருக்குதே, இந்த பரலோகத்துக்கு போகிற வழி என்ன அப்படின்ட்டு நிசிகேதன் 3வது வரமாக கேட்குறார்.